மனிதனுடைய மூளை எவ்வாறு வேலை செய்கிறது? முதலில் கண்கூடாக நாம் பார்க்கும் ஒரு பொருளை அந்த பொருளை உடனே மூளைக்கு அனுப்பும். மூளை என்ன செய்யும்? அந்தக்கரணமாகிய மனதுக்கு அந்த பொருளை அனுப்பும். மனம் ஆராய்ச்சி செய்யும், இது என்ன பொருள் என்று. மனதால் நிர்ணயிக்க முடியாவிட்டால் உடனே புத்திக்கு அனுப்பும். புத்தி இது என்ன பொருள் என்று ஆராய்ந்து உடனே சித்தத்துக்கு அனுப்பும். சித்தம் என்பது மெமரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நேற்று பார்த்த ஒரு பொருளை இன்று இதுதான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது மெமரி பண்ணி வச்சுக்கோம். அதுதான் சித்தம். புரியுங்களா? புத்தி சிந்தனை செய்து பல பிறவிகளை அடைந்த ஆத்மா புத்தி சிந்தனை செய்து என்ன பொருள் தான் என்று நிர்ணயித்து சித்தத்துக்கு அனுப்பிவிடும். புரியுங்களா? அகங்காரம் என்ன பண்ணும்? தூண்டுதல் பண்ணும். ஒரே நேரத்தில் கண்ணால் பார்க்குறோம், காதால் சவுண்டு கேட்குறோம், மூக்கால் வாசனையும் உணர்கிறோம், சமயத்தில் சாப்பிட்டுக்கிட்டே மற்ற எல்லா வேலையும். அந்த 5 அறிவு கருவிகளும் 24 ஹவர்ஸும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது எப்படி ஒரு பொருளை பார்த்தவுடன் நிர்ணயம் செய்து அதை முடிவெடுக்கிறது என்றால், எந்த வேகத்தில் இருக்கும்னா, ஒரு நெருப்பு பந்தத்தை எடுத்து வேகமாக சுழற்றினோம்னால் வட்டமாக தெரியும். ஆனால் அந்த வட்டமாக எல்லா இடத்துலையும் நெருப்பு பந்தம் இருக்கிறதா? இல்லை. எந்த வேகத்தில் அது சுழற்றும் போது நம்ம கண்ணுக்கு வட்டமாக தெரிகிறதோ அந்த வேகத்தில் அது வேலை செய்யும். அதுதான் அகங்காரம். புரியுங்களா? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இதை விட ஆத்மா ஒன்று. ஆத்மா தான் கட்டளை இடுகிறது. அதாவது எந்த ஒரு நற்பலனையோ அல்லது கெட்ட அனுபவங்களையோ பெறுவது ஆத்மா மட்டும்தான். மற்ற உடல் உறுப்புகள் அத்தனையுமே ஜட பொருள்கள், அறிவற்ற பொருள்கள். பஞ்சபூதங்களின் கலவைதான் மனிதன். பஞ்சபூதங்களுக்கும் அறிவு கிடையாது. எக்ஸாம்பிள் நான் ஒரு சொல்கிறேன். திடீர்னு புயல் அடிக்குது, அங்கே மக்கள் உயிர் வாழ்கிறாங்க, அதனால் மெதுவாக அடிக்கணும்னு நினைக்குமா? அது இயங்கி கொண்டே தான் இருக்கும். அது தன் வேலையை காட்டும். அதனால் மனிதர்கள் அழிவார்கள். எனவே அது அறிவற்ற பொருள். ஒரு பெரிய காற்றாற்று வெள்ளம் வருது, நைல் நதி வெள்ளம்னு வச்சுக்கோங்க. திடீர்னு அடிச்சுட்டு போகும் இடையில் உள்ள வீடு, மனுஷன், கடை எல்லாத்தையும். அப்போ தண்ணீருக்கு அறிவு இருக்கிறதா? பஞ்சபூதங்களும் ஜட பொருள்கள். பஞ்சபூதங்களினால் ஆன மனிதனும் ஜடப்பொருள், அறிவற்ற பொருள். உண்மையிலேயே பயன்பெறக்கூடிய பொருள் ஆத்மா. ஆத்மா என்றும் உள்ள ஒரே பொருள். புரியுங்களா? பதி, பசு, பாசம். பதி என்பது இறைவன் ஒருவன் என்றும் உள்ள ஒரு பொருள். அதே போல் ஆத்மா, உயிர் என்ற ஒரு பொருளும் என்றும் உள்ள ஒரே பொருள். புரியுங்களா? அதுதான் பதி, பசு, பாசம். பாசம் என்பது மாயை. அதை பற்றி